ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? இன்றைக்கான கதை என்னென்னா, ஒரு சைக்காலஜி கிளாஸில் ஒரு ப்ரொஃபஸர் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்கிற ஒரு இன்சிடெண்ட். வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு நாள் ஒரு காலேஜில் ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் வந்திருக்காரு கிளாஸ் எடுக்க. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு பலூன் எடுத்து ஊத சொல்கிறாரு. அந்த பலூனில் அவங்கவுங்க பேரை எழுதிட சொல்லிட்டாரு. எல்லோரும் அவங்கவுங்க பேரை எழுதி பக்கத்து ரூமில் போய் போட்டுட்டு வர சொல்லிட்டாரு. எல்லோரும் அதே மாதிரி பலூனை ஊதி பக்கத்து ரூமில் போட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறாரு, நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் டைம் தருவேன். நீங்கள் எல்லோரும் பக்கத்து ரூமில் இருக்க பலூன்ஸில் உங்கள் பேர் எந்த பலூனில் எழுதியிருக்கோ அந்த பலூனை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லோரும் போய் தேடுறாங்க. பட் யாராலையுமே அவங்க நேம் எழுதின பலூனை எடுக்க முடியல. டைம் முடிஞ்சிட்டு, ஸோ எவ்ரிபடி இஸ் பேக் டு கிளாஸ். ப்ரொஃபஸர் கேட்குறாரு, என்ன ஆனிச்சு, ஏன் எடுக்க முடியலையா அவங்களால அப்படின்னு. இல்லை, எங்களால் எங்கள் பேர் உள்ள பலூனை கண்டுபிடிக்க முடியல, அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, சரி நான் இன்னொரு 5 மினிட்ஸ் தரேன். ஆனால் இந்த 5 மினிட்ஸில் நீங்கள் கொஞ்சம் மாற்றி பண்ணணும். யார் கையில் எந்த பலூன் கிடைக்குதோ அவங்கள போய் கண்டுபிடிச்சி அந்த பலூனை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லோரும் திருப்பி போகிறாங்க அதே ரூமுக்கு. எல்லோரும் ஒரு பலூன் எடுக்கிறாங்க. அதில் யார் பேர் எழுதியிருக்கோ அவங்கள பார்த்து பலூனை கொடுத்துட்றாங்க. அதே 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லோரும் பலூனோட கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. உடனே அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு, இது ரெண்டுத்தில் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னான்னா, எங்களுக்கோட பேரை நாங்கள் தேடினப்ப எங்களால் எடுக்க முடியல, ஆனால் மற்றவங்க பேர் எங்கள்கிட்ட கிடைச்சப்ப ஈஸியாக எங்களால் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சிருச்சு. அந்த விதத்தில் எனக்கு ஈஸியாக என்னோடதும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னானோ. அதே மாதிரி தான் இங்கே சந்தோஷங்கிறதும். நம்ம மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சந்தோஷம் நம்மளை நோக்கி வரும். நம்ம லைஃப்பில் என்ன பெருசாக சாதிக்க போகிறோம்? ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ஸ்மைல், அதையே பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஸ்மைல் அவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயங்களை மாற்றலாம். நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் யாரை பார்த்தாலும் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறதுனால நம்ம எதையும் இழந்துட போகிறது கிடையாது. அந்த ஸ்மைல் அப்படிங்கிறது கண்டிப்பாக பல மடங்காக பெருகி திருப்பி உங்ககிட்டயே வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.